வெல்கம் டு காயத்ரி குட்டி நன்னவா பயனுள்ள தகவல்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி விசாகம் என்றால் என்ன, இளவேநீர் காலத்திற்கு பின்னாடி வரும் வசந்த காலமே வைகாசி மாதம்னு சொல்கிறாங்க. அந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் தாங்க முருகப்பெருமான். விசாக நட்சத்திரம்ங்கிறது வந்து 6 நட்சத்திரங்களில் கூட்டம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் வந்து அறிவு கூர்மையும் புகழும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாளில் வந்து முருகப்பெருமான் அவதரித்திருக்காரு. அந்த முருகப்பெருமான் மட்டுமல்லாது யமதர்மராஜன் அவதரித்த நாளே இந்நாளே. இந்த நாளில் ஏகப்பட்ட சிறப்புகள் அம்சங்கள் அடங்கியிருக்குங்க. அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு. வி என்றால் பறவை மற்றும் சாகன் என்றால் பயணம், அதாவது மயில் மீது பயணம் செய்பவன்னு சொல்கிறாங்க. இந்நாள் வந்து நீர்மோர் அப்பம் சிறுபருப்பு பாயசம் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறதுங்க. அது மட்டும் அல்லாது திருச்செந்தூரில் முருகப்பெருமானோட கருவறையில் நீர் நிரப்பி அவருக்கு உஷ்ணசாந்தி விரதம் வந்து உஷ்ணசாந்தி உற்சவம் நடத்தப்படுகிறது. திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் ஒரு நீர் தொட்டியில் நீர் நிரப்பி அதில் 6 மீன் பொம்மைகளை போட்டு